அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோன்னா செவிசாய் மெத்தடில் ஜிகேல வீடியோ நம்பர் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வீடியோ நம்பர் 5 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்பர் 5 வரைக்கும் நம்ம சிலபஸில் டெப்த்தாக பார்க்க வேண்டிய 5 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், பாலிட்டியில் சிலபஸில் டெப்த்தாக பார்க்க வேண்டிய 5 டாபிக் இருக்குது. மெயினான 5 டாபிக் இருக்குது. அதை நம்ம அவுட் ஆஃப் புக்கை தாண்டி நம்ம படிக்க வேண்டியது இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அதை கொடுத்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? மீது இருக்கிறது எல்லாமே சோர்ஸ் பார்த்தோன்னா ஸ்கூல் புக் சோர்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். மெயினாக எக்ஸ்பெஷலி பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சோர்ஸ் மட்டும் நல்லா டெப்த்தாக படித்தா போதும். 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ஒரு சிலது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிட்டா போதும். பட் அதை 10th ஸ்டாண்டர்டோட இன்ஃபர்மேஷனோட என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் குடியரசுத் தலைவர் படிக்கிறீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் 10th இருக்கிறது நல்லா தரவாக தெளிவாக அது சம்மந்தமாக கொடுத்துருக்க ஆர்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெப்த்தாக படிச்சுக்கணும். நான் 12th கம்பைன் பண்ணி படிக்கிறேன், புக்கை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன், இந்த அகாடமி புக்கு படிக்கிறேன், அந்த அகாடமி புக், அந்த இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் எதை வேணால் படிச்சுக்கோ. 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் சம்மந்தமாக மறக்கலை, எனக்கு நல்ல மைண்டில் நிற்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் இந்த 12th பாலிட்டிலேருந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. அதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு கேள்வியாக இருந்துச்சு. மேக்ஸிமம் 10th பாலிட்டியில் இருந்தோம், ப்ளஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு லோ ஸ்டாண்டர்டில் இருந்து தான் கேள்விகள் கேட்டிருந்தாங்க குடிமியல். அப்போ இங்கே நீங்கள் நல்லா தரவாக தெளிவாக படிச்சிருந்தாலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஒரு சில இதுக்கு மட்டும்தான் தேவைப்படும் புக்கை தாண்டி, அது நம்ம கொடுத்துட்டோம். அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், முகவுரை, குடியுரிமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இந்த 5 மட்டும்தான் புக்கை தாண்டி போகணும். அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? மற்றதுக்கு புக்கில் இருக்கிற சோர்ஸ் நல்லா பார்த்தா போதும். எஸ்பெஷலி 10th. ஒரு சில டாபிக் புக்கே இருக்காது, 10th இருக்காது, 12th இருக்காது, லோ ஸ்டாண்டர்ட் எங்கேயுமே புக்லேயே எங்கேயுமே இருக்காது. அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து படிக்கணும். அதை படிக்க வேண்டிய டாபிக் தான் இந்த தகவல் ஆணையம், லோக்பால், லோக் ஆயுக்தா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லஞ்ச ஒழிப்பு ஆணையம். இதெல்லாம் புக்கில் ஏதோ ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும், அவ்வளோதான். பட் நம்ம அதை கொஞ்சம் ஒரு 10 பாயிண்டாக சேர்த்து படிக்கணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் வெளியிலேருந்து போய் படிக்க வேண்டியது, அவுட் ஆஃப் புக்கை தாண்டி படிக்க வேண்டியது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ பதிவில் மொத்தம் 8 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். 8 இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் படம் 10th பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட் நம்ம பார்த்துட்டோம். முகவரை பார்த்துட்டோம், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, இதெல்லாம் பார்த்துட்டோமா? மீது இருக்கக்கூடிய சொற்பங்கள் அது எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே முடிச்சிருக்கோம். ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா நம்ம ஹெட்டிங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கே சிலபஸில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு தான் கொடுத்துருப்போம். அந்த பாடத்துக்குள்ளே, அந்த பாடமே அதுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள்னு கொடுத்துருப்பாங்க முகவுரைக்கு அப்புறம், அதுவும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த பாடத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண, இந்த பாடத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தா, இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகள் 2, 3வது பார்த்தோன்னா மத்திய மாநில உறவுகள் 3. இந்த மத்திய மாநில உறவுகள் பார்த்தோன்னா 12th பாலிட்டியில் கூட்டாட்சிங்கிற ஒரு பாடமே கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் மட்டும் தான் தேவை. பட் அது ரொம்ப டெப்த்தாக இப்போ படிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒரு 5 minutes ஜிகே அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் நான் கொடுக்க போகிறேன்ப்பா. ஓகேங்களா? அது இன்னிலேருந்தே நான் கொடுப்பேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த 5 minutes ஜிகேங்கிறது என்னென்னா, ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கக்கூடியது. அதாவது 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். ஒரு 5 பாயிண்ட் சொல்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த 5 minutes ஜிகேங்கிறது இந்த 12th பாலிட்டி, 12th ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 12th எக்கனாமிக்ஸ், இதிலிருந்து குட்டி குட்டியாக. ஏன்னா அதுக்குள்ளே போய் பாடமாக நீங்கள் படிக்க முடியாது, ஒவ்வொரு பாடத்தையும் டெப்த்தாலாம் படிக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த சின்ன சின்னதாக, இந்த நிதி ஆயோக்கா ஒரு சின்னதாக குட்டியாக, இந்த என்னது ரிசர்வ் பேங்க் அது சம்மந்தமாக கொடுத்ததுன்னா அது ஒன்று, இந்த வரிகள் சம்மந்தமாக கொடுத்தா அதெல்லாம் 5 நிமிஷத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு கண்டென்ட் தான், ஒரு 5 பாயிண்ட், அவ்வளோதான். அப்போ இந்த 5 minutes ஜிகேக்குள்ளே அதெல்லாம் நம்ம சிலபஸ்க்குள்ளே இருந்து நம்ம கொடுக்க முடியாது. அதெல்லாம் அங்கங்கே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். 12th பாலிட்டியில் சின்னதாக கொடுத்துட்டு போயிடணும். இப்போ இந்த கூட்டாட்சியிலே பார்த்தோன்னா, இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த மத்திய மாநில உறவுகளில் இந்த அதிகார பகிர்வுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஒரு இது. அப்புறம் எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன சோர்ஸ் எடுத்திருக்காங்கன்ட்டு 12th பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிள் காலம். அது ஒரு 5 minutes ஜிகே ஒரு ஷார்ட்கட்டாக கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த வேறு என்ன சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நிதி ஆயோக் சம்மந்தமாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த கூட்டாட்சியினுடைய தன்மைகள் கொடுத்துருப்பாங்க, ஒரு 6-7 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன தன்மைகள் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி மத்திய மாநில உறவினுடைய குழுக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு 5-6 குழுக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு வீடியோ, அதெல்லாமே 5 minutes ஜிகேக்குள்ளே நான் கொடுத்துறேன். அதெல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணனா இந்த பாயிண்ட்டையும் அதையும் போட்டு
அட் டைமில் எல்லாமே பேர்டனாக நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன நீடோ அதை நம்ம மறந்துடுவோம். அப்படி மைண்டில் எடுத்துக்க வேண்டியது நம்ம பார்த்துட்டோம். இந்த அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை இதெல்லாமே டெப்த்தாக பார்த்துட்டோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக, அதாவது தேவையானது நான் படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கக்கூடிய அந்த அது அப்படிங்கிறதுனால அந்த 5 minute ஜிகேக்குள்ளே நான் நுழைச்சிக்க போகிறேன். சின்ன கண்டென்ட்லாம் ஆல்ரெடி சின்னதாக எழுதி வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் 5 minute ஜிகே அப்பப்போ வரதை பார்த்து எழுதி வச்சுட்டா போதுமானது. இங்கே டெப்த்தாக பார்க்க வேண்டியது, செவிசாய்ங்கிறது டெப்த்தாக பார்க்க வேண்டியது, நல்லா பார்த்துக்க வேண்டியது. ஓகேங்களா? சரி, ஓகே. நடுவண் மாநில உறவுகள், அப்புறம் அவசரகால ஏற்பாடுகள். ஓகேங்களா? 5வது டாபிக். அப்புறம் அலுவலக மொழிகள். ஸோ அது 4, 5 முடிஞ்சா அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சம்மந்தப்பட்டது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன, ஓகேங்களா, அதோட வகைகள் என்ன, அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் இதெல்லாமே இதுக்குள்ளே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அந்த மொதல் படம் ஃபுல்லாக டோட்டலாக எல்லாமே ஒருங்கிணைச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோ பதிவில் மத்திய அரசு, மாநில அரசு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது மட்டும் பார்ப்போம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மத்திய அரசு அப்படிங்கும்போது அதில் யார் யார் இருக்கா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம் என்னது? லோக்சபா, ராஜ்யசபா, அதுக்கப்புறம் சபாநாயகர், அப்புறம் உச்சநீதிமன்றம். இவங்கெல்லாம் வந்து நம்ம மத்திய அரசு படத்தில் படிப்போம். சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருப்பாங்க? ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளேயே மத்திய அரசு பாடம் வந்து வந்துருச்சு. அப்போ இது ரிலேட்டடாக 12th படிக்கணுமா? 12th போங்க, ஆனால் ரொம்ப டெப்த்தாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் நல்லா படிச்சுக்கணும், இங்கே இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் நல்லா படிச்சுக்கணும், இங்கே இருக்குது நல்லா பாருங்கள். ஓகேவா? அங்கே இருக்கிறது அந்த 5 minute ஜிகேக்குள்ளே நான் ஓரலாம் நான் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துங்க போதும். எல்லாத்துக்கும் 12th போகக்கூடாது. ஏன்னா கேள்விகள் நம்ம குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், மற்ற டிகிரி எக்ஸாம்லாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th இருக்கிறது நல்லா தரவாக பார்க்கணும். லாஸ்ட்டு குரூப் 4லேயே 10th இருந்தால் மெஜாரிட்டியான கேள்வி. ஒரு சிலதுக்கு மட்டும் தான் அங்கே போயிருந்தாங்க, அது எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதுவும் 5 minute ஜிகேல நம்ம முடிச்சிடலாம். 12th பால்ட்டில் இருக்கிற தேவையானது எக்ஸ்ட்ராவாக, அதாவது 10th பால்ட்டில் இல்லாத எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கோ அதை நம்ம வந்து அந்த 5 minute ஜிகேக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இந்த பாருங்க, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்னாலே மத்திய அரசு படம் முடிஞ்சு. அடுத்து மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். இதெல்லாம் சிலபஸில் நான் படிக்கிற டாபிக். இங்கே பாருங்கள், சிலபஸ் வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன். மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், அப்போ அதுவும் மாநில அரசு படம் முடிஞ்சு. உள்ளாட்சி அமைப்புகள், அப்போ அந்த உள்ளாட்சி அமைப்பு அந்த 11th இருக்கும், அது நம்ம பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ், அது உள்ளாட்சி அரசாங்கம் பார்த்தா முடிஞ்சு. 9th 12th 6th ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகள் நம்ம இங்கே படிக்கிறோம்ல, இந்த கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மைகள் தான் நான் சொல்லியிருந்தேன். 12th கூட்டாட்சின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் இந்த கூட்டாட்சியினுடைய தன்மைகள், அப்புறம் இந்த அதிகார பகிர்வுகள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மத்திய பட்டியல், மாநில பட்டியலுங்கிறது அது ஒரு டேபிள் காலம். அதில் 5 minute ஜிகேல நான் கொடுத்துறேன். இதுக்குள்ளே நான் நுழைக்கல. இதுக்குள்ளே நுழைச்சேன்னா இங்கே இருக்குது அங்கே இருக்குது எல்லாம் டோட்டலாக கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் அது சின்ன பார்ட்டுங்கிறதுனால அது சின்னதாக நான் கொடுத்துறேன். சரிங்களா? அவ்வளோதான். மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சம்மந்தப்பட்டது, பொது வாழ்வில் ஊழல், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். அதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம், குட்டி டாப்பிக்காக. சரி, ஓகே. மேக்ஸிமம் இந்த பாலிட்டியை இந்த கம்மிங் சண்டேக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் இந்த பாலிட்டி முடிச்சுன்னா பெரிய ஒரு இது முடிஞ்சுன்னு அர்த்தம். மீது எல்லாமே வந்து அந்த புக்கில் இருக்கிற சோர்ஸ் தான். ஐயனம் அடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஐயனம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 10th தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கடை முடிச்சிடலாம். ஐயனம் ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரம் முடிச்சிடலாம். புக்கை கையில் வச்சு நான் ஒரே ஒரு புக்கு தான் கையில் வச்சுருக்க போகிறேன். அதை நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். கிளியரா? சரி, ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஐயனம் எடுத்து நம்ம பழகி போச்சு. ஸ்டோரி நல்லாவே தெரியும். சூப்பராக உங்கள் மைண்டில் அப்படி நச்சு நிறுத்தி தேவையானதுக்கு ஷார்ட்கட் சொல்லி நம்ம முடிச்சுட்டுவோம். சரிங்களா? சரி, ஓகே. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு புக்கை வேணால் கையில் எடுத்து வச்சிங்க, இல்லை நான் சொல்கிறது நல்லா காது கொடுத்து கேட்டுங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கை, ஓகேங்களா, முதல்ல எந்த நாட்டில் வந்து தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், USA. ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யூஎஸ்ல தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற அந்த கான்செப்டை என்ன பண்ணிச்சு, உருவாக்குனாங்க. யூஎஸ்ல தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் 1946 கேபினெட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 46ல் கேபினெட் தூதுக்குழு அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த மிக முக்கியமான ஒரு குழு எதுன்னு கேட்பாங்க. என்னது? அமைச்சரவை குழும்பாங்க அல்லது கேபினெட் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. எப்போ? 1946. ஓகேவா? அது மூலமாக இந்திய அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது. அப்போ அதுக்கு மெயினாக காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தோன்னா இந்த கேபினெட் தூதுக்குழு. ஓகேங்களா? அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. 1946 ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அது மூலமாக தான் இந்த
அரசியலமைப்புங்கிறது உருவாச்சு கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த சபையில் இந்த அரசியல் நிர்ணய சபை, ஓகேங்களா, இந்த அரசியல் நிர்ணய சபையில் இந்த அரசியல் உருவாது. இந்த சபையில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேளுங்க. 292 மாகாண பிரதிநிதிகள். அந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். ஓகேங்களா? 292 மாகாண பிரதி. இதுக்கு ஷார்ட்கட்டு நானும் மேடம் வந்து போட்டிருப்போம். இந்த பாடத்துக்கு ஷார்ட்கட்டு நானும் மேடம் உட்காந்து டிஸ்கஷன் டைப்பில் நம்ம வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? ஒரு ஓரலாக வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்குங்க. நான் வேணால் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர். அப்போ கவுண்ட் தெரிஞ்சுங்கப்பா. ஓகேங்களா? 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர், மொத்தம் 389 பேர். அந்த ஆர்டராக அது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? பலுசிஸ்தான் சார்பில் எத்தனை? ஒருத்தர். மாகாண முதன்மை ஆணையர்கள் வந்து பார்த்தோன்னா 3 பேர். சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் அப்படிங்கும்போது 93. ஓகேங்களா? மாகாண பிரதிநிதிகள் அப்படிங்கும்போது 292. கிளியரா? சரி, ஓகே. இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 389 பேர் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவங்க. ஓகேங்களா? ஓகே, இதோடைய முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு பார்த்தோன்னா 1946 டிசம்பர் 9. ஓகேவா? இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1946. அப்போதான் வந்து இந்த கேபினட் தூதுக்குழு ஓகேவா உருவாக்குனாங்க. அதே ஆண்டு 1946 டிசம்பர் 9. எப்போ? டிசம்பர் 9. அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? அதே மாதிரி இந்த சபையினுடைய தற்காலிக தலைவராக, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறாங்க. அப்போ ஒரு டெம்பரவரியாக ஒரு தலைவர் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பர்மனன்ட் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அப்போ தற்காலிக தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. கேள்வி கேட்பாங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவர் யாரு கேட்பாங்க? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து, ஸோ அந்த கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு? அவர் இறந்துட்டாரு. ஓகேவா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவரா, ஓகேவா, தலைவராகவும் ஹச்சி முகர்ஜி மற்றும் டிவி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அப்போ இங்கே பாருங்க, அவர் வந்து இறந்துட்டார். ஓகேவா? இந்த கூட்டம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் இறந்துட்டார். யாரு? சச்சிதானந்த சின்ஹா இறந்துட்டார். ஓகேவா? அவரை தான் வந்து டெம்பரவரி தலைவராக போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக நியமிச்சிட்டாங்க. ஓகே, ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தோன்னா தலைவராகவும், துணைத் தலைவர்கள் யார் பார்த்தோன்னா ஹச்சி முகர்ஜி, அதுக்கப்புறம் விடி கிருஷ்ணமாச்சாரி. ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, 4 பேர் இதில் வராங்க. ஸ்டார்டிங்கில் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா தலைவராக இருந்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர்கள் 2 பேர் இருந்தாங்க, விடி கிருஷ்ணமாச்சாரி, ஹச்சி முகர்ஜி. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கூட்டத்தொடர் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 11 அமர்வுகள் நடந்துச்சு. ஓகேங்களா? மொத்தம் 11 கூட்டத்தொடர் அமர்வுகள் நடந்துச்சு. அதில் மொத்தம் 166 நாட்கள் நடைபெற்றுன்னு சொல்றாங்க. 11 அமர்வுகள், 166 நாட்கள். இது எல்லாமே முக்கியம். அந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பேராகிராஃபுக்குள்ளேயே அவ்வளோ கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே. அப்போ 11 அமர்வுகள், 166 நாட்கள். ஓகேங்களா? இந்த கூட்டத்தின் போது மொத்தம் எத்தனை திருத்தங்கள்? 2473 திருத்தங்கள். 12th ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 10th இருக்கிறது மட்டும் நோட் பண்ணிக்க. 2473 திருத்தங்கள் வந்து பார்த்தோன்னா முன்வைக்கப்பட்டது. அதில் ஒரு சிலது வந்து பார்த்தோன்னா ஏற்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இதனுடைய சட்ட வரைவு குழு தலைவராக யார் நியமிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நமக்கு தெரியும், அரசியலமைப்பினுடைய சட்ட வரைவு குழுவினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான். ஓகேவா? அவருடைய தலைமையின் கீழே தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே உருவாச்சு. வரைவு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, வரைவுங்கிறது வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த வரைவுன்னு அது உருவாக்குறது. ஓகேங்களா? ஸோ அப்போ சட்ட வரைவு குழுவினுடைய தலைவர் யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அதனால தான் அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தைங்கிறாங்க. இப்பவும் இந்திய அரசியலமைப்புடைய தந்தை வந்து பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு போடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இப்போவும். ஓகேங்களா? ஸோ அவர் கிடையாது. இந்திய அரசியலமைப்புடைய தந்தை வந்து யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஏன்னா அவர் தான் அரசியலமைப்பினுடைய வரைவு குழுவினுடைய தலைவர். கிளியரா? புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறதுக்குள்ள எவ்வளோ நம்பர்ஸ் வருது பாருங்க. 292. அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்னாலே அப்போ
ஒரு ஹெட்டிங் போட்டுங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபை. அதில் வந்து பார்த்தோன்னா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசியலுடைய நியமன உறுப்பினர்கள், 3 மாகாண முதன்மை ஆணையர்கள், ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா பலுசிஸ்தான் சார்பில், மொத்தம் 389. இது ஒரு கவுண்ட் முடிஞ்சா. அடுத்து வந்து இதனுடைய முதல் கூட்டம் வந்து பார்த்தா 1946 டிசம்பர் 9, இதோட முதல் கூட்டம். அந்த ஷார்ட்டாக எழுதிக்கணும், முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது அப்போ தான். தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா, யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் இறந்ததுனால தலைவராக வந்து பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும், அப்புறம் துணைத் தலைவராக வந்து பார்த்தோன்னா ஹஜி சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் போட்டாங்க. இது வந்து மொத்தம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மொத்தம் 2473 திருத்தங்கள். ஓகேங்களா, ஓகே. இது வந்து இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக ஒரு வரைவு குழு வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்துறதுக்கு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நியமித்தாங்க. அவர் தான் வரைவு குழுவுடைய தலைவர். இதனால தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அரசியலமைப்புடைய தந்தைங்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் பலராலும் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக முகவுரை, ஒரே ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு. ஸோ ஸ்டார்டிங்கில் உருவாக்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன இருந்துச்சு? முகவுரை, அதாவது ஒரே ஒரு முகவுரை, அதான் முகவுரை. அதுக்கப்புறம் 22 பாகங்கள், 22 பார்ட்ஸ், மொத்தம் 22 பாகங்கள், 22 பார்ட்ஸு. அதுக்கப்புறம் 395 ஆர்டிகல்ஸ், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள், 8 ஸ்கெடியூல்ஸ். ஓகேங்களா, இது எல்லாம் இந்த பாடத்துக்கே ஷார்ட்கட்டாக நம்ம வந்து போட்டிருப்போம்பா, நானும் மேடம் பேசி. ஓகேங்களா, அதை பார்த்துக்கங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா 1949, அதாவது 1949 நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கே பாருங்க, 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி நடைமுறைக்கு வந்தது. ரெண்டுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ, நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போங்கிறது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அது செயல்படுத்தணும்ல. ஓகேவா, அப்போ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26, அதாவது குடியரசு தினம். கேள்வி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949, 1949 நவம்பர் 26. ரெண்டுக்குமே 26 தான் வரும். ஆனால் இது நவம்பர் 26. அதுக்கப்புறம் ஏற்றப்பட்டது வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு டிசம்பர், ஜனவரியில் அதே தேதியில் என்ன பண்ணாங்க, ஏற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஜனவரி 26. ஓகேங்களா, ஒரு 2 மாதம் தான் கேப் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக. ஓகேங்களா, சாலிடாக 2 மாதம் தான் கேப். கிளியரா, கரெக்டாக பார்த்துங்க. 2 மாதம் கேப்னு ஞாபகம் வச்சுங்க மைண்டில். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ஃபர்ஸ்ட் கைப்பட எழுதினாங்க. அவரோட கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேவா, இத்தாலிய பாணியில். எந்த பாணிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, யாரு? பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. இது வந்து புக் பேக் இதில் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஓகேங்களா, பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. அவர் வந்து பார்த்தோன்னா இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டதா இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா, சரி, ஓகே. இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஓரளவு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? ஆல்ரெடி இந்த பாடம் நம்ம நடத்தி போட்டிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து காது கொடுத்து கேட்கறதுக்காக தான். ஓகேங்களா, சரி, ஓகே. இதனுடைய சிறப்பு கூறுகள் என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளையும் விடவும் நீளமானது, மிகவும் நீளமானது. எல்லா அரசியலமைப்பும் விடவும் நீளமானது. ஓகே, எழுதப்பட்ட, அதாவது எழுதப்பட்டது, டைப் பண்ணது கிடையாது, எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளோட நீளமானது. ஏன்னா இதில் நிறைய கான்செப்ட் இருக்குது. இதுக்குள்ள மத்திய மாநில உறவுகள் இருக்குது, அதிகார பகிர்வு, நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால இதனுடைய இது வந்து பார்த்தோன்னா அதிகம். அதனால தான் வந்து பார்த்தோன்னா எழுதப்பட்ட மிகவும் நீளமானது வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளுடைய அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டது. கரெக்டு தான். ஒவ்வொரு கான்செப்ட் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா, சரி, ஓகே. அதே மாதிரி இது நெகிழா தன்மையும் நெகிழும் தன்மையும் கொண்டது. நெகிழா தன்மை, நெகிழும் தன்மை என்ன அர்த்தம்? நெகிழத்தன்மைனா ஈஸியாக அந்த அரசியலமைப்பை வந்து பார்த்தோன்னா திருத்தம் பண்ணலாம், பண்ணக்கூடாது. நெகிழா தன்மை. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா நெகிழும் தன்மை உடையது அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை வந்து ஈஸியாக திருத்தம் பண்ணலாம்னு அர்த்தம். அது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பிரிட்டன் தான். ஓகேங்களா, இங்கிலாந்து. அதனுடைய அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா நெகிழும் தன்மை உடையது, ஈஸியாக திருத்தம் பண்ணலாம். ஒரு சில இது வந்து பார்த்தா திருத்தம் பண்ணவே முடியாதுன்னு இருக்கும். அது நெகிழா தன்மை உடையது. நெகிழும்னா திருத்தம் பண்ணலாம், நெகிழானா திருத்தம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்போ யூஎஸ்ஏ, ஓகேங்களா, அதாவது அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம திருத்தம் பண்ணிட முடியாது. அது நெகிழா தன்மை உடையது. பட் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா ஒரு சில இது வந்து திருத்தம் பண்ணலாம்,
ஒரு சில இது திருத்தம் பண்ணவே முடியாதுன்னு இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இதெல்லாம் திருத்தம் ஓரளவு பண்ணலாம், இதெல்லாம் திருத்தத்தை பண்ணவே முடியாதுன்னு இருக்கும்ல. அப்ப இது நெகிழும் தன்மை உடையது, நெகிழா தன்மையும் உடையது, ரெண்டுமே இருக்குது. அதான் சொல்றாங்க இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளதுன்ட்டு. கிளியரா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்தி. கூட்டாட்சி முறை அரசாங்கம்னு என்ன அர்த்தம்? மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு ரெண்டா இருக்கா, அதான் கூட்டாட்சி அரசாங்கம். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க நடுவண் அரசு, மாநில அரசு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது வந்து கூட்டாட்சி முறை தான். ஓகேங்களா? ஓகே. இந்தியாவை சமய சார்பற்ற நாட்டாகிறது. அது நமக்கு தெரிஞ்சுதான். இந்தியா வந்து சமய சார்பற்ற, எந்த ஒரு சமயத்தையும் சாராதது. ஓகேங்களா? அது சமய சார்பற்ற நாடு. அடுத்து சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. சுதந்திரமான நீதித்துறை இதுல வந்து பார்த்தோன்னா, ஒரு நீதித்துறையில வந்து பார்த்தோன்னா ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு தலையீடோ இல்லை நிர்வாகம் சார்ந்த ஒரு தலையீடோ அப்படிலாம் இருக்காது. அவங்க சுதந்திரமாக செயல்படுவாங்க. அவங்க யாரோடைய ஒரு இதுக்குமே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அடிபணிய மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் சார்ந்து இருக்கக்கூடாது, நிர்வாகம் சார்ந்தும் தலையீடு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து உலகளாவிய வயது வந்து ஒரு வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடின்றி வாக்குரிமையை வழங்கியது. ஸோ 18 வயசு நிரம்பங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கிறது. இதுவும் வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்புடைய ஒரு சிறப்பு கூறுகள். அப்போ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறைப்படுத்திக்கொள், இதுவுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகளுக்குள்ள வர்றது தான். அதெல்லாம் 12th கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 12th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு நமக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். அப்படித்தானே இருக்கு. இப்போ நெகிழும் தன்மை தான் அந்த அளவுக்கு வந்து இது இறுக்கமும் இருக்கும், நெகிழும் தன்மையும் இருக்கும். இருக்கும்னா அர்த்தம் நெகிழா தன்மை தான் இருக்கும்ங்கிறாங்க. ரொம்ப இறுக்கி இருக்கும், ரொம்ப லைட்டா நெகிழும் தன்மையும் இருக்கும். ஓகேங்களா? அதாவது திருத்தமும் பண்ணலாம், திருத்தம் பண்ண முடியாதது இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இது வந்து ஒரே லைன். இது ஒன்றும் இல்லை, முகவரின்னு கொடுத்துட்டு போயிடலாம். அந்த முகவரியில் அந்த லைன் ஃபார்ம் பண்ணும்ல, அந்த சென்டென்ஸ் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ முகவரிங்கிறதும் இந்திய அரசியலமைப்போட ஒரு சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை. எஸ், நாடாளுமன்ற ஆட்சி முறை. ஓகேங்களா? அது இருக்கு. ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா? இப்போ பாருங்க, அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் இது நாடாளுமன்ற ஆட்சி முறை அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்ற ஆட்சி முறை அரசியல் நிர்வாகம் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்படுத்து. ஓகே, அது ஓகே தான். அடுத்து ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை தானே. இந்தியாவில் வந்து இரட்டை குடியுரிமையா? ரெண்டு நாட்டோட குடியுரிமை நம்ம வச்சுக்க முடியுமா? இந்தியாவோட குடிமகன்னா நீ இந்தியாவோட குடிமகன் மட்டும்தான், வேற எந்த நாடுக்கு நீ குடிமகன் ஆக முடியாது. அதுவும் ஒற்றை குடியுரிமை. இது வந்து இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகள் இருக்கு. வயது வந்த வாக்குரிமை நம்ம பார்த்துட்டோம். சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு அதை நம்ம சொன்னோம். ஓகேங்களா? எந்த ஒரு அரசினுடைய தலையீடோ இல்லை நிர்வாகத்துடைய தலையீடோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஒரு சட்டமன்றத்தினுடைய தலையீடும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த அடிப்படை உரிமை, அது அப்புறம் கல்வி உரிமை. அதுவும் இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு. கல்வி உரிமை தான் தெரியும்ல நமக்கு. அந்த ரெண்டு அடிப்படை உரிமைகளை இணைச்சாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஓகேங்களா? கம்பல்சரி 21A அதெல்லாம் வந்து கல்வி உரிமை தான். அதுவும் அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகள் வருது. அதுக்கப்புறம் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அது நம்ம வந்து பார்த்துட்டோம். அடிப்படை கடமைகள் பார்த்தோம். ஓகேங்களா? அப்புறம் இந்திய குடியுரிமை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீதி சீராய்வு. நீதி சீராய்வுன்னு என்ன அர்த்தம்னா, நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அதில் ஒரு சில முரண்பாடுகள் இருக்குன்னு வச்சுங்களேன். பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றும் போது அதில் முரண்பாடுகள் இருந்தால் அப்புறம் அதில் போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு நீதிமன்றம் தலையிட்டு அதில் வந்து என்ன பண்ணலாம், திருத்தம் பண்ணலாம். தான் சொல்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பினுடைய அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால். ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க, ஓகே ஏற்றிட்டாங்க, எல்லாமே அப்ரூவல் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டாங்க, பெரும்பான்மை நிரூபித்து பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் அரசியலமைப்பினுடைய தத்துவத்திற்கு முரணாக இருந்தால், அதுக்கு அரசியலமைப்பு தத்துவத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுப்பா, அதனுடைய கொள்கையின்படி இதில் இல்லை அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம், செல்லாததாக்கும். அந்த சட்டம் செல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நம்ம நீதித்துறைக்கு இருக்குது. அதான் நீதி சீராய்வுன்னு சொல்லுவாங்க. என்னது? நீதி சீராய்வு. அப்போ அதுவுமே நமக்கு என்னது, இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு சிறப்பு கூறுகளில் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ இந்திய அரசியல் சிறப்பு கூறுகள்லாம் புரிஞ்சிச்சா ஓரளவு? ஸோ தெரிஞ்சிட்டிங்களா? சரி, ஓகே. இது 12th ஒரு இன்ஃபர்மேஷன். இது மட்டும் சிறப்பு கூறுகள் மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன? அப்போ முடிச்சாச்சு. இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகள் சொல்லிட்டோம், இந்திய அரசியலமைப்பினுடைய உருவாக்கமும் சொல்லிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மத்திய மாநில உறவுகள். என்னது? மத்திய மாநில உறவுகள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தா மொத்தம் 3 உறவுகள் இருக்குது. மத்திய மாநில உறவுகள் அர்த்தம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருந்தான ஒரு எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து பார்த்தோன்னா சாதகம் பாதகம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? எந்த அளவுக்கு சாதகங்கள் இருக்குதான் இங்கே மெயினாக கொடுத்துருப்பாங்க. அது
அது எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து பார்த்தோன்னா 3 வகையை கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று சட்டமன்றம் சார்ந்து என்ன அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிர்வாகம் சார்ந்து 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன, அது உறவுகள் என்ன. அதேமாதிரி நிதி சார்ந்து, அப்போ சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள், இந்த 3க்கும் இவங்களுக்குள்ள உள்ள அந்த ரிலேட்டிவ் ஓகேங்களா, அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறவுகள். ஓகே, என்ன சொல்கிறாங்க, நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவினுடைய ஒரு நிமிஷம் வேணாங்க நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதுக்கும் ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. நடுவன்னா இந்த இடத்துல வந்து ஒன்றும் கிடையாதுப்பா. ஓகேங்களா, மத்திய அரசு தான் நடுவண் அரசுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அல்லது இந்தியாவுடைய எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அதிகாரம் இந்திய பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. அது இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியா ஸ்டேட் ஃபுல்லாகவும் சரி, ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இங்கே பாருங்க, 10th பாலிட்டியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வரியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீங்கள் பார்க்கணும் 10th பாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இது இந்தியாவினுடைய மாநிலங்கள் மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது, யூனியன் பிரதேசத்துக்கு தான், யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா, இது இந்திய அரசியலமைப்பினுடைய 7வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அதிகார பகிர்வுன்னு சொல்லுவாங்க. அதிகார பகிர்வு என்னது, யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அதான் சொல்லுவாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா, மத்தியத்துக்கு என்ன, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் உனக்கு என்னென்னப்பா, உனக்குலாம் இந்தந்த துறைகள், மாநில அரசுக்கு இந்தந்த துறைகள், 2 பேருக்கு பொதுவான துறைகள். இந்த மாதிரி அதிகாரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, பகிர்வு பண்ணிப்பாங்க. இருக்கும், நிலையானதாக இருக்கும். ஓகேவா, அந்த அதிகார பகிர்வுங்கிறது இவங்களுக்கு இது, இவங்களுக்கு இது, இது வந்து இவங்க 2 பேர்த்துக்குமே அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அது சம்மந்தப்பட்ட அது சம்மந்தப்பட்ட அட்டவணை எதில் அப்படின்னு பார்த்தோன்னா 7வது அட்டவணை. அது ரொம்ப முக்கியம். மத்திய மாநில உறவுகள் சம்மந்தப்பட்ட அட்டவணை எத்தனாவது அட்டவணை, 7வது அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அது என்னென்ன பட்டியல், அது சொன்ன அதிகார பகிர்வு அப்படிங்கிறது அந்த லிஸ்ட் டைப்பில் பட்டியல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது என்னென்ன பட்டியல், நடுவண் பட்டியல், அதாவது மத்திய பட்டியல் சொல்லுவாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியலுங்கிறது 2 பேத்துக்கும் பொதுவானது. நடுவண் பட்டியல் அல்லது மத்திய பட்டியல் அப்படிங்கிறது மத்திய கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கானது. மாநில பட்டியலுங்கிறது ஸ்டேட்டுக்கு உண்டானது, ஸ்டேட்டுக்கு உண்டான அதிகாரம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னா மொத்தம் 3 பட்டியல் முறையே. மத்திய பட்டியலில் மொத்தம் 97 அதிகாரம் இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மொத்தம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, 97 இருந்துச்சு. ஓகே, ஸ்டேட்டுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 66 இருந்துச்சு. ரொம்ப முக்கியம்பா கவுண்டு, ஸ்டேட்டுக்கு 66. சரி, ஓகே. 2க்கும் பொதுவானது 47 இருந்துச்சு. இது ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக இந்த அதிகார பகிர்வில் இப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ மத்திய பட்டியல் எத்தனை, 97, மாநில பட்டியல் 66. இப்போ மத்தியத்துக்கு தான் அதிகம், மாநில பட்டியலுக்கு 66. 2க்கும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 47. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பாருங்க. ஓகே, இது கொடுத்தாச்சு. அடுத்து நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. ஸோ இப்போ நடுவண் அரசு, மத்திய அரசுக்கு மொத்தம் 97 இருக்கா. அப்போ அந்த 97 அதிகாரமும் பார்லிமெண்ட்டுக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க, நாடாளுமன்றம் அந்த பிரத்யேக அதிகாரத்தை பெற்றுள்ளது, சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரம். அதுக்குள்ள அந்த அதிகாரத்துக்குள்ள மட்டும்தான் அவங்க என்ன பண்ணிக்க முடியும், சட்டம் இயற்ற முடியும். ஓகேங்களா, மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. அப்போ அந்த 66 பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு மட்டும்தான் மாநில அரசு என்ன பண்ண முடியும், சட்டம் இயற்ற முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. அப்போ பொதுப்பட்டியலுங்கிறது 2 பேருமே சட்டம் இயற்றலாம். மத்திய அரசும் பண்ணலாம், மாநில அரசுமே பண்ணலாம். ஆனால் மத்திய பட்டியலுக்குள்ள மத்திய அரசு தான் பண்ண முடியும், மாநில பட்டியலுக்குள்ள மாநில அரசு மட்டும் தான் பண்ண முடியும். பொதுப்பட்டியலில் 2 பேருமே சட்டம் இயற்றலாம், அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடுகள் ஏற்பட்டால், இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறைகளை சட்டம் இயற்றுறாங்க, அதில் வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா, ஏன்னா 2 பேர்த்துக்கும் காமனாக இருக்குனாலே ஒரு சண்டை வரும்ல, எப்படி இருந்தாலும் முரண்பாடுகள் ஏற்பட்டால் நடுவண் அரசு இயற்றும் சட்டமே இறுதியாக. அப்படி முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அப்பவும் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
2 பேர் ஸ்மூத்தாக பண்ணால் ஓகே, இல்லை சரி வரல அப்படின்னு அடிச்சுக்கிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டெசிஷனில் என்ன சட்டம் இயற்றுதோ அது வந்து ஓகே பண்ணிடுவாங்க. அதான் பாருங்கள், நடுவண் அரசு சட்டம் இயற்றும் சட்டமே இறுதியானது. ஓகேங்களா, நடுவண் அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது இன்கேஸ் முரண்பாடுகள் ஏற்பட்டால். இப்போ கிளியரா? இப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு? மத்திய பட்டியலில் 97, மாநில பட்டியலில் 66, பொதுப்பட்டியலில் 47. சரி ஓகே, இது ஒரு பாக்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, தற்போது. அது வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில். நவ் தற்போது எப்படின்னா, நடுவண் அரசு பட்டியலில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 100 இருக்கு. அதாவது மத்திய பட்டியலில் 100, 97 100 ஆயிடுச்சு. மாநில அரசு பட்டியலில் 61, மாநில அரசு பட்டியலில் 61, அதாவது 66 5 குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பொதுப்பட்டியலில் 52, 47 52 கூடிருச்சு. நல்லா பாருங்க, இப்ப தற்போது இருக்கிறதுல மத்திய பட்டியலை விட்டுருங்க, மத்திய பட்டியலை விட்டுருங்க. இந்த மாநில பட்டியலில் வந்து 47 52 வந்துச்சு இல்ல, 5 ஆட் ஆயிருக்கா? இந்த 5 என்ன பண்ணிட்டாங்க, பொதுப்பட்டியலில் ஆட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது மாநில பட்டியலிருந்து 5 குறைச்சி அந்த 5 அதிகாரத்தையும் தூக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதில் ஆட் பண்ணிட்டாங்க, பொதுப்பட்டியலில் ஆட் பண்ணிட்டாங்க. மாநிலத்துக்கு மட்டுமே, அது பாருங்களேன், ஸ்டேட்டுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, பொதுப்பட்டியலில் நினச்சிட்டாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதில் தலையீடு இருக்கும். அவங்க பண்ணுறது தான் ஃபைனலிஸ்ட், இன்கேஸ் முரண்பாடு இருந்தால் கூட. பொது மத்திய பட்டியலிருந்து தூக்கிட்டு வந்து மாநில பட்டியல் கொடுத்தாலாச்சும் மாநில அரசு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாநில பட்டியலிருந்து தூக்கிட்டு போய் பொது என்ன பண்ணிட்டாங்க, பொதுப்பட்டியல் வச்சுட்டாங்க. அப்போ நமக்கும் பங்கு இருக்குது, அவங்களுக்கு பங்கு இருக்குது. எத்தனை? 5 அதிகாரங்கள். அப்போ எத்தனைலேருந்து 66 61 குறைஞ்சிருச்சு. 5 இழந்துட்டோம், 5 வந்து பொதுப்பட்டியலில் கூடிருச்சு. சரிங்க சார், இந்த மத்திய பட்டியல் 97 100 மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், 3 புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், அதாவது 97 100 மாறிடுச்சு. அதே மாதிரி மாநில அரசில் வந்து பார்த்தோன்னா 61 துறைகள், 66 61 கழிஞ்சு அந்த 5 வந்து என்ன பண்ணிட்டாங்க, பொதுப்பட்டியலில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பொதுப்பட்டியலில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, 47, இப்போ 52. ஓகேங்களா? அதாவது சொல்கிறாங்க 1976. சரி, இந்த திருத்தம் பண்ணாங்களா, அது எந்த வருஷத்தில் பார்த்தோன்னா 1976 42வது சட்ட திருத்தம். அதாவது மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோமா, 42வது சட்ட திருத்தம், சிறிய அரசியலமைப்பு சொல்லுவோம் பாருங்க. இந்த திருத்தமும் அதுக்குள்ள தான் பண்ணியிருக்காங்க. இந்த அதிகார பகிர்வு சம்மந்தப்பட்டது அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, 1946 சரி 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தவறானது எது, எதுதான் இந்த சட்ட திருத்தத்துக்குள்ள பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிறிய அரசியலமைப்புனே சொல்றாங்கல்ல, இது வரைக்கும் நாமளே 3 நாள் பார்த்துட்டோம். அதெல்லாம் எது சட்ட திருத்தம் இந்த ஆர்டிகல், இந்த சட்ட திருத்தத்தின்படி பண்ணியிருக்காங்க. 42வது சட்ட திருத்தத்தில் எதெல்லாம் திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதை எல்லாத்தையும் வரிசையை நோட் பண்ணி வச்சுங்க. அது ஒரு இதுவாக தனியாக படிங்க. அதை பொருந்தாதவற்றில் கேட்டாலும் கேட்டுருவாங்க. கிளியரா? சரி ஓகே. இந்த 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. கிளியரா? சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. ஓகேங்களா? சரி ஓகே. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க, என்னென்னது? கல்வி, காடுகள், அதுக்கப்புறம் எடைகள் மற்றும் அளவுகள். ஓகேங்களா? கல்விங்கிறது ஓகே, மத்திய அரசு மாநில பொதுவானது. காடுகள், காடும் பொதுவானது, ஏன்னா அவங்களோட இதுலேயே இருக்கணும், நம்மளோட இதுலேயே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், எடைகள் மற்றும் அளவுகள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. எடை மற்றும் அளவுகள் சரியா இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இந்த ஸ்டேட்டில் நம்மளை ஏமாற்றிடுவாங்க எடை போகிறதில்ல, நம்மளே பொதுப்பட்டியலில் ஆட் பண்ணால் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு. அப்போ இது பறவைகள் வனவிலங்குகள் பாதுகாப்பு அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையீடு இருந்தால் தான் அது கரெக்டாக நடக்குதா இல்லையாங்கிறது பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களினுடைய நீதி நிர்வாகம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு.
உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், அதான் சொல்கிறாங்க, அந்த அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களுடைய நிர்வாகம் எல்லாமே பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க போதுமானது. நம்ம பின்னாடி பார்ப்போம். 12th புக்கில் வந்து பார்த்தோன்னா சட்டமன்றம் அப்படிங்கிற பாடத்துக்குள்ளேயே அதிகார பகிர்வு அப்படின்னு இருக்கும். அதிகாரத்தினுடைய வகைகள் கொடுத்துருப்பாங்க, பகிர்வில் வகைகள். அதில் மத்திய பட்டியலில் என்னென்ன வரும், மாநில பட்டியலில் என்னென்ன வரும், பொதுப்பட்டியலில் என்னென்ன வரும்னு இருக்கு. நான் அது வந்து 5 மினிட்ஸ் ஜிகேல கொடுக்குறேன். இப்போ நுழைக்க வேண்டாம், இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? அது 5 மினிட்ஸ் ஜிகேல நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து நமக்கு சட்டமன்ற உறவுகளில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற உறவுகள் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? கிளியரா? சரி, ஓகே. அடுத்தது நிர்வாக உறவுகள். மத்திய பட்டியல் எவ்வளோ துறை, மாநில பட்டியல் எவ்வளோ துறை, பொதுப்பட்டியல் எவ்வளோ துறை, ஃபுல்லாகவே பார்த்துட்டோமா? சரி, ஓகே. அடுத்து நிர்வாக உறவுகள். அதேமாதிரி 7வது அட்டவணை, அது ரொம்ப முக்கியம். சட்டமன்ற உறவுகளில் வந்து பார்த்தோன்னா இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வு 7வது அட்டவணை. அந்த 7வது அட்டவணைங்கிறது ரொம்ப முக்கியம். நிர்வாக உறவுகள், ஓகேங்களா? அதாவது ஒரு மாநில அரசினுடைய நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. ஒரு மாநில அரசு, இப்போ நாம் போயிட்டு நம்ம பாண்டிச்சேரி இல்லை நம்ம கோவா இல்லை கேரளாவில் போய் நம்ம தலையீடு இருக்குமா? இருக்காது. ஓகேவா? அப்போ ஒரு மாநில அரசினுடைய நிர்வாகம் அதனுடைய சொந்த மாநிலம், நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் மட்டும் தான் நம்ம பண்ணிக்க முடியும், எதுவாக இருந்தாலுமே. அதான் சொல்கிறாங்க, அதோடைய நிர்வாகம். ஒரு மாநில அரசினுடைய நிர்வாக அதிகாரம் அதனுடைய சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது மற்றும் அந்த மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியும் பெற்றுள்ளது. நாம் இங்கே மட்டும்தான், நமக்காக மட்டும்தான் சட்டம் இயற்றிக்க முடியுமே தவிர அதர் ஸ்டேட்டுக்கு போய் நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? மாநிலத்துடைய நிர்வாகம் அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் செல்லும், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமும் அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், அங்கே மட்டும்தான் பண்ணிக்க முடியும் எல்லாமே. ஓகேங்களா? பக்கத்து மாநிலத்துக்கு நம்ம போகவே முடியாது. அதே வேளையில் நடுவண் அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியவனாகும். ஸோ ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பிரத்யேகமான அதிகாரங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதை சொல்கிறாங்க, பிரத்யேகமான நிர்வாக அதிகாரம் இருக்குது. என்னென்னா பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டம் இயற்றக்கூடிய சிறப்பு அதிகாரம் அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நடுவண் அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான அதிகாரம், அதாவது பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மாநில அரசுகளிடையே ஏதாவது வந்து உடன்படிக்கை, மாநில அரசு செய்து கொள்ளும் உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது, நடுவண் அரசினுடைய அதிகாரத்தில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது நிர்வாக சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரங்கள். ஓகேங்களா? அடுத்தது நிதி உறவுகள் அப்படிங்கிறதுல பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12, ஓகே, பார்ட் 12 ஆர்டிகல் நம்பர் 268 to 293. இது ரொம்ப முக்கியம். 268 to 293 இதில் வந்து பார்த்தோன்னா உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளுடைய நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுகிறது. அப்போ அந்த நிதி சார்ந்த உறவுகளுக்கு இது தேவை, எது ஆர்டிக்கல் தேவை. என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் நம்பர் 268 to 293 நிதி. ஓகே, நிதி சார்ந்து இப்போ 12வது முடிச்சுட்டுனா அடுத்தது வந்து நம்ம காலேஜ் சேர்றதுக்கு பெரிய பெரிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிலாம் சேர்ந்து காசு இருக்காது, ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா. அப்போ நமக்கு நிதி திரட்டணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அப்போ 12th முடிச்சிருந்தோம். அப்போ 12 12 என்னது? பகுதி 12. ஓகேங்களா? ஆர்டிக்கல் நம்பர் 268 to 293 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மத்திய மாநில உறவுகளில் இந்த நிதி உறவுகளில் வந்து அப்போ அதாவது சட்டமன்ற உறவுகளில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு 5 துறைகள் மாற்றினாங்க. ஒரு சட்ட திருத்தம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எத்தனாவது அட்டவணை, அதிகார பகிர்வு எத்தனாவது அட்டவணைங்கிறது நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக உறவுகளில் அந்தளவுக்கு எது இல்லை. நிதி உறவுகளில் எத்தனாவது பகுதி? 12வது பகுதி, ஆர்டிகல் நம்பர் 268 to 293 இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த நடுவண் மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது. இந்த நிதி உறவுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்கும். இது 12th பாலிட்டி ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. அது நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஜிகேல தேவையானது மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சில இதுக்கு ஆர்டிக்கல் வந்து 12th பாலிட்டியில் ஆர்டிக்கல் கூட நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 5 மினிட்ஸ் ஜிகேல சின்னதாக பார்த்துட்டா போதும், ரொம்ப டெப்த்தாக பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? நடுவண் மாநில அரசுகள்
அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ், அது ரொம்ப முக்கியம், குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசு சில வரிகள் விதிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனது நிதிக்குழு, நிதி ஆணையம். ஓகேங்களா? இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன். நம்ம வந்து செப்பரேட்டாக அந்த ஃபினான்ஸ் கமிஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா அது வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் யார், ரெண்டாவது யார், மூணாவது யார், அப் டு இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தா நியமிச்சிருப்பாங்க. அது நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டில் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். அது கண்டிப்பாக இந்த தடவை கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் சம்மந்தமாக கன்ஃபார்ம் இந்த தடவை ஒரு கேள்வி இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா இப்போ புதுசாக நியமிச்சிருக்கிறதுனால ஒன்று அந்த கால வரிசைப்படி வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லையா இப்போ கரண்டாக யார் இருக்காங்க நியமிச்சிருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம அங்கே பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆர்டிகல் நம்பர் 280 அப்படிங்கிறது தான் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லுது. ஓகேவா? அதாவது நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, நியமிக்கிறது யார்? குடியரசுத் தலைவர். இது நான் கொடுக்குற ஷார்ட்ஸ்லேயே நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். என்ன ஆர்டிகல், யார் நியமிப்பாங்க அப்படிங்கிறது கூட நான் சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா? ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் அந்த நிதிக்குழு தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவண் அரசு சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகிறது. அப்போ பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வரி வசூல் பண்ணி அது என்ன ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாநில அரசுகளுக்கு, அதான் சொல்கிற பாருங்க, நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த டேக்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி, அதாவது வரிகள் விதிக்கப்பட்டு, ஓகேங்களா, ஒரு டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா விதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகிறது. ஸோ ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. அதில் தான் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம சுமூகமாக போய்க்கணும், அப்போ தான் நமக்கு தேவையான தேவைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே. அதை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கட்சி தலைவர்கள்லாம். ஏங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, இல்லைங்க அவங்களுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இறங்கி போய்க்கணும், அப்போ தான் நம்ம தேவைகள் நம்ம நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிறனால. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே யாருடைய பரிந்துரை அப்படின்னு பார்த்தோன்னா நிதிக்குழுவினுடைய பரிந்துரையில் அடிப்படையில் தான் நடக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நடுவண் மாநில அரசினுடைய உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள், அதாவது இந்த மத்திய அரசு மாநில அரசு இவங்களுடைய உறவுகள் சம்பந்தப்பட்டதை வந்து பார்த்தோன்னா விசாரிக்கிறதுக்காக இந்திரா காந்தி அவங்க 1989 பிரதமராக இருக்கும்போது, ஓகேவா, யார், இந்திரா காந்தி அவர்கள் 1989 சர்க்காரியா குழு அப்படின்னு ஒரு குழு வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ யார், பிரதமர், ஓகேவா, யார், இந்திரா காந்தி அவங்க மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் சம்பந்தப்பட்டதை விசாரிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு மக்கள் கொண்டு போய் சேருது, எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இல்லை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு 1983 சர்க்காரியா குழு அப்படின்னு அமைச்சாங்க. அந்த குழுவினுடைய 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகள் நடுவண் அரசு செயல்படுத்தியது. ஸோ மத்திய மாநில அரசினுடைய அந்த உறவுகள் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு அமைச்சாங்களா, யார், இந்திரா காந்தி அவங்க. ஓகேங்களா? அதில் மொத்தம் எத்தனை பரிந்துரைகள் கொடுத்தாங்க, 247 பரிந்துரைகள். அதில் எத்தனை பரிந்துரைகள் வந்து பார்த்தோன்னா நடுவண் அரசு செயல்படுத்தி பார்த்தோன்னா 180 பரிந்துரைகள் வந்து பார்த்தோன்னா செயல்படுத்தினாங்க. இது சம்மந்தமாக விசாரிச்சுட்டு பரிந்துரைகள் வந்து பார்த்தா ரிப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது ரொம்ப முக்கியம். இது மத்திய மாநில அரசு உறவுகள் சம்மந்தப்பட்டது. இந்திய லெவலில் வந்து பார்த்தோன்னா இந்திரா காந்தி அவர்கள் நியமித்தது வந்து பார்த்தோன்னா எது, சர்க்காரியா குழு. எந்த வருஷம், 1983. எத்தனை பரிந்துரைகள், 247. எத்தனை செயல்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது சென்ட்ரல் லெவலில். அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவண் மாநில அரசினுடைய உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழ்நாடு அரசு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரதமர் பண்ணது, இது தமிழ்நாடு அரசு பண்ணாங்க. PV ராஜமன்னார் கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டினே சொல்லுவாங்க, அவருடைய தலைமையில் என்ன பண்ணாங்க, ஒரு குழு ஆரம்பித்தாங்க. இது தமிழ்நாடு அரசில். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். 1969. ஸோ 1969 ராஜமன்னார் கமிட்டி தமிழ்நாடு அரசு, 1983 சர்க்காரியா குழு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திரா காந்தி. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கணும். கிளியரா? ஓகேங்களா? சரி, ஓகே. இது முடிஞ்சு. இப்போ சட்டமன்ற உறவுகள் முடிஞ்சு. சட்டமன்ற உறவுகளை ரெண்டு முக்கியமாக நம்ம 10th புக்கில் தான் பார்த்துட்டு இருக்கோம். 7வது அட்டவணை அதிகார பகிர்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா மத்திய பட்டியலில் 97, மாநில பட்டியலில் 66, பொதுப்பட்டியலில் 47. இப்போ தற்போது வந்து பார்த்தோன்னா 97ங்கிறது மத்திய பட்டியலில் வந்து 100 மாறிச்சு, 3 ஆட் ஆயிடுச்சு.
அதே மாதிரி மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது 66லேருந்து 61 குறைஞ்சிருச்சு. அதை பொதுப்பட்டியலில் ஆட் பண்ணிட்டாங்க. பொதுப்பட்டியலில் ஸ்டார்டிங்கில் 47 இருந்துச்சு, 52 மாறிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த அது எத்தனை சட்ட திருத்தத்தின்படி பண்ணாங்க, அந்த மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினது பார்த்தோன்னா அதோட சட்ட திருத்தம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 42வது சட்ட திருத்தம் 1976. நிர்வாக நிதி உறவுகள் வந்து பார்த்தோன்னா ஓகே, அதில் ஓரளவு 2 பாயிண்ட் தான் நம்ம வந்து பார்த்தோம். நிதி உறவுகள் வந்து பார்த்தோன்னா பகுதி 12 ஆர்டிக்கல் நம்பர் 268 to 293. ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம், பகுதி முக்கியம். பகுதி வந்து பார்த்தோன்னா 12. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த 280 நிதிக்குழு சம்மந்தப்பட்டது. அது நம்ம வந்து பார்த்தோம். 280 குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா அதோடைய தலைவர்களாக நியமிப்பாங்க. ஓகேங்களா? அவர்களாக நியமிக்கப்பட்டது தான் இந்த நிதிக்குழுங்கிறது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வரி வசூல் பண்ணி பிரிக்கிறதுங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பரிந்துரைகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர்க்காரிய குழு 1983 இந்திரா காந்தி அவங்க. ஓகேங்களா? 247 பரிந்துரைகள், 180 பரிந்துரைகள் வந்து செயல்படுத்தினாங்க. ராஜமன்னார் கமிட்டிங்கிறது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோன்னா 1969 ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிட்டி. ஓகேங்களா? மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்தோன்னா உறவுகளை வந்து பார்த்தோன்னா விசாரிக்கிறதுக்கு. அவ்வளோதான்ப்பா. இது எல்லாமே நடுவர் மாநில அரசுடைய உறவுகள் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். அடுத்து அலுவலக மொழிகள். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் இது பாருங்கள். இதில் வந்து ஒரு சில புக்கு வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் எடிஷன், ஓல்டு எடிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு லேட்டஸ்ட் எடிஷன்லேருந்து தான் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒரு சில இது நீக்கியிருப்பாங்க. ஓகே, அதை ஒன்றும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அது நம்ம என்னோடய வீடியோ ரொம்பலாம் இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு சில தான் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? ஒரு சில இது மட்டும் நீங்கள் அந்த இதில் பார்த்துக்குங்க, நம்மளுடைய வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நியூவாக இருக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அரசியலமைப்பு சட்டப்பகுதி இந்த அலுவலக மொழிகள் வந்து பார்த்தோன்னா எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 17 அலுவலக மொழிகள். ஓகேங்களா? சரி, ஆர்டிகல் நம்பர் பகுதி வந்து 17, பகுதி 17. ஓகேங்களா? பகுதி 17. ஓகே, 17 ஆர்டிகல் நம்பர் 343 to 351. அதில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தோன்னா அலுவலக மொழிகள், அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இப்போ அலுவலக மொழிகளுங்கிறது நமக்கு இன்டைரக்டாக தான் சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் பகுதி நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? பகுதி 17 ஆர்டிக்கல் நம்பர் 343 to 351. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா 14 மொழிகள் மட்டுமே அரசியலமைப்பினுடைய 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டது. எத்தனாவது அட்டவணை? 8வது அட்டவணையில். எத்தனை மொழிகள்? 14 மொழிகள். இந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். மொத்தம் 14 மொழிகள் தான் ஸ்டார்டிங்கில் அங்கீகரித்தாங்க. அது எத்தனாவது அட்டவணையில் இருந்துச்சு? 8வது அட்டவணையில். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? கிளியரா? சரி, ஓகே. இப்போ தற்போது கூட ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அங்கீகரிச்சதா நம்ம வந்து பார்த்தோம். அதை நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் புக்கில் இருக்கிறது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ 8வது அட்டவணையில் தற்போது 22 மொழிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது எல்லாமே நம்ம முடிஞ்சு. ஓகேங்களா? 8வது அட்டவணை அது என்னென்ன மொழிகள் அப்படிங்கிறதுல நம்ம அது 5 minute ஜிக்கில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது இங்கெல்லாம் கொடுக்கல. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது அலுவலக மொழிகளுக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா செம்மொழிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செம்மொழிகள் அப்படிங்கிற அந்த வகைப்பாட்டை வந்து பார்த்தோன்னா 2004 இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க. ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அலுவலக மொழிகள் புரிஞ்சில்ல, என்ன பகுதி என்ன ஆர்டிகல் மட்டும் பார்த்தா போதும். பகுதி 17 ஆர்டிகல் நம்பர் 343 to 351. 343 to 351. இதுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கணும். கீழே வேணால் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, 2004 வந்து பார்த்தோன்னா இந்திய அரசு செம்மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகைப்பாட்டினை தீர்மானித்தது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 6 மொழிகள் வந்து பார்த்தோன்னா செம்மொழி தகுதிகள் வந்து பார்த்தோன்னா பெற்றுச்சு. அப்போ இந்த செம்மொழிகள் வகைப்பாடு அப்படிங்கிறதே வந்து பார்த்தோன்னா 2004 தான் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? 2004 கொண்டு வந்ததுமே அந்த வருஷத்துல என்ன பண்ணியிருக்காங்க, தமிழுக்கு வந்து செம்மொழி தகுதி கொடுத்துருக்காங்க 2004. ஓகேவா? சொல்லியிருப்பாங்க. தமிழ் வந்து பார்த்தோன்னா 2004, சமஸ்கிருதம் 2005. அடுத்த வருஷமே சமஸ்கிருதம் கொடுத்துட்டாங்க. தமிழ் கொடுத்து அடுத்த வருஷமே சமஸ்கிருதம் 2005. 5னா அஞ்சுறது, 5 அப்படின்னா அஞ்சுறது, பயப்படுறது. ஐயோ சமஸ்கிருதம், ஐயோ நமக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து தெலுங்கு வந்து பார்த்தோன்னா 2008. ஓகேங்களா? தெலுங்கு எப்போ? 2008. ஓகேங்களா? கன்னடம் வந்து பார்த்தோன்னா 2008. இப்போ அப்புறங்க தெலுங்கு கன்னடம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஆந்திரா, இந்த பக்கம் கர்நாடகா. ஸோ அந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரே வருஷத்தில் 2008. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகிறேன். ஆந்திராவுக்குன்னா என்னது, ஹைதராபாத்துக்கு போகிறேன். ஸோ ஓகே, ஆந்திரான்னு வச்சுங்க. ஆந்திராவுக்கு போகிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கர்நாடகாவுக்கு போகிறேன், பைக்கில் போகிறேன், இல்லை காரில் போகிறேன்னா லைசன்ஸ் தேவை. ஓகேங்களா? அப்போ 8 படம் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி மாதிரி ஞாபகம். 8னானது லைசன்ஸ், காரில் பைக்கில் அப்படி மாதிரி போகிறேன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ
என்னது தேவை, லைசன்ஸு தேவை. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கர்நாடகா ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஆந்திரா ஸ்டேட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு. ஓகேங்களா. தெலுங்கு வந்து பார்த்தோன்னா 2008. அப்புறம் மலையாளம் வந்து பார்த்தோன்னா 2013. மலையாளம் மட்டும் நமக்கு வந்து பார்த்தோன்னா மாற்று, ஏன்னா அவங்க படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா 2013 லேட்டராக தான் கொடுத்தாங்க. ஆனால் 8-8ங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த ஆந்திராவும் கர்நாடகாவும். ஓகேங்களா. அப்போ 2013ங்கிறது எப்போ, மலையாளம் எப்போ 2013. ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ மலையாளங்கும் போது அவங்க நிறையா படிச்சிருப்பாங்களா. நாம் வந்து 12வது வரைக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், அவங்க 13வது வரைக்கும் ஸ்கூல் படிப்பாங்க. ஸ்கூலே 13வது வரைக்கும் இருக்கும். அது என்ன 12வது வரைக்கும் தானே சார் ஸ்கூலு அப்படின்னா, இல்லைப்பா அவங்க 13வது வரைக்கும் ஒரு வருஷம் சேர்த்தே படிப்பாங்க. ஏன் சார், அதனால தான் படித்தவங்க அதேமாதிரி இருக்காங்க. அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. மலையாளம் அப்படின்னாலே 2013ங்க ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒடியானா ஒடிசா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஒடியா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2014. ஒடியானா ஒடிக்கிறது ஞாபகம் வச்சுங்க, ஒடிக்கிறது. ஓகேங்களா. 2014 பிப்ரவரி 14 என்ன அர்த்தம் நமக்கு, பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே. லவ்வர்ஸ் டே மட்டும் எவனா அங்கங்கேயும் சேர்ந்துட்டு இருந்தீங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, கையை ஒடிச்சு விட்ருவா, காலை ஒடிச்சு விட்டுட்டு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, டே இன்னைக்கு போய் வாழை சுருட்டிகிட்டு இருக்கணும் அப்படிம்பாங்க வீட்டில் பசங்களை. ஓகேவா. அப்போ 2014ங்கும் போது அப்படி ஏதாவது பண்ணால் ஒடிச்சு விட்டுண்டா கையை அப்படிம்பாங்க. 14ங்கும் போது பிப்ரவரி 14 ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒடிக்கிறது ஒடியா. ஓகேங்களா. சரி, ஓகே. இது வந்து செம்மொழிகள் எப்பப்போ என்னென்ன மொழிக்கு வந்து பார்த்தோன்னா கிடச்சிச்சு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா 2004. அந்த செம்மொழி வகைப்பாடு கொண்டு வந்தது 2004. அந்த வருஷமே கொண்டு வந்துட்டாங்க. சமஸ்கிருதம் அடுத்த வருஷமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. 2005 அஞ்சுறது. அப்புறம் இந்த தெலுங்கு தெலுங்கு கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடிசா வந்து 2014. ஓகேங்களா. ஸோ முடிஞ்சு. இது வந்து அலுவலக மொழிகளில் முடிஞ்சு. ஓகேங்களா. பகுதி 17 ஆர்டிகல் நம்பர் 343 to 351. ஓகேங்களா. சரி, ஓகே. 14 மொழிகள் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து பார்த்தோன்னா 22 மொழிகள் புக்கில் கொடுத்துருக்கபடி. அடுத்து அவசரகால ஏற்பாடுகள். ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 இருக்குது. அவசரகால ஏற்பாடுகளே மொத்தம் 3 இருக்குது. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி சார்ந்த அவசர நிலை. நமக்கு எப்படி நமக்கு மத்திய மாநில உறவுகள் வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிர்வாக அதிகாரம், நிதி உறவுகள், சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி சார்ந்த உறவுகள் பார்த்தோமா. அது மாதிரியே இந்த இடத்துல அவசர கால ஏற்பாடுகள் அப்படிங்கிறதுக்குள்ள தேசிய அவசர நிலை தேசிய லெவலில், அடுத்து மாநில அவசர நிலை மாநில அளவில், நிதி சார்ந்த அவசர நிலை. ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு தேசிய அவசர நிலை பார்க்கலாம். தேசிய அவசர நிலைக்கு ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா 352. அதுலேருந்து ஒரு 4 கூட்டுங்க. ஓகேங்களா. ஒரு 4 கூட்டினா என்னது, மாநில அவசர நிலை. இப்போ சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் ஃபுல்லாக நீ வீடு, இந்த அவசர நிலை வரும்போது ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதுறாங்க. அப்போ ஒரு நாள்னா என்னது, ஒரு 4 ஞாபகம் வச்சுங்க. 4 நாளாக கூப்பிட்டு போகணும். அப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தேசிய அவசர நிலை 352. அதுலேருந்து 4 கூட்டுங்க 356 மாநில அரசுக்கு. அதுலேருந்து 4 கூட்டுங்க நிதி சார்ந்தது 360. இப்போ 352 356 352. அதுலேருந்து 4 கூட்டினா 356, அதில் 4 கூட்டினா 360. ஓகேங்களா. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, அதுக்கப்புறம் பார்த்தா நிதி சார்ந்த அவசர நிலை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தேசிய அவசர நிலையை பார்க்கலாம். போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல், இதெல்லாம் ஒரு தேசிய லெவலில் ஒரு அவசர, ஒரு எமர்ஜென்சி வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. போர் ஒன்று கிரியேட் ஆகுது, இல்லை வெளிநாட்டினர் வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க, இல்லை ஆயுதமேந்திய கிளர்ச்சி வந்து நமக்கு இங்கே நடக்குது அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடி ஆபத்து. ஓகேவா. உடனடியாக நமக்கு இங்கே ஆபத்து ஒன்று கிரியேட் ஆக போகுது, ஒரு அச்சுறுத்தல் நமக்கு நாட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு எமர்ஜென்சி பீரியட் வந்து பார்த்தா போட்டு விட்ருவாங்க. ஓகேங்களா. அதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கும்போது இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் நம்பர் 352 படி, இது இந்த எமர்ஜென்சி எல்லாமே வந்து பார்த்தா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், நியமிப்பார். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், பிறப்பிப்பார். ஓகேங்களா. 352 படி அவசர நிலையை அறிவிக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது வெளிப்புற அவசர நிலை. ஸோ இந்த போர் சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு, அதாவது வெளியிலேருந்து வரவங்க நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கிறாங்க, வெளியிலேருந்து வரவங்க வந்து போர் பண்ணுறாங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்புற அவசர நிலை. அவசர நிலையை 2 கேட்டகரி பிரிப்பாங்க. அவசர நிலையிலே 2 கேட்டகரி இருக்குது. வெளியிலிருந்து வந்து நம்ம நாட்டை வந்து இது பண்ணுறாங்க, அச்சுறுத்துறாங்க, ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா, கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது வெளிப்புற அவசர நிலை. அதுவே வந்து பார்த்தோன்னா ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை ஏற்படும் பொழுது உள்நாட்டு அவசர நிலை. இங்கே இருக்கிறவங்களே ஏதாவது பண்ணும்போது வந்து பார்த்தா அந்த உள்நாட்டு அவசர நிலை.
ஆயுதமேந்திய கிளர்ச்சி. ஓகேவா, அது ரொம்ப முக்கியம். ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை. ஸோ அந்த 2 கேட்டகரியாக அதுக்குள்ளே இருக்குது. அவசர நிலைக்குள்ளேயே தேசிய அவசர நிலை 2 இருக்குது. ஒன்று வெளி அவசர நிலை, அதுக்கப்புறம் வெளிப்புற அவசர நிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உள்நாட்டு அவசர நிலை. உள்நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். ஓகேங்களா, சரி ஓகே. இதுக்கு முன்னாடி அவசர நிலை வந்து எப்பப்போ பிரிச்சிருக்காங்க பாருங்கள். 1962, அப்புறம் 71, 75. 1962, 71, 75. ஓகேங்களா, இந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த 3 வருஷமே நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த 3 வருஷமும் பொருந்தாத வட்டில் கொடுத்து கேட்டாலும் கேட்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்கள் மாநில அவசர நிலை. இந்த 3 வருஷம் ரொம்ப முக்கியமாக. 62, அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு 71, அப்புறம் 4 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து மாநில அவசர நிலை அப்படிங்கிறது 356. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது, ஒரு ஸ்டேட்டில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது, ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் நடக்குது அப்படின்னா உடனே இந்திய அரசியலமைப்பினுடைய விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது, ஓகே, இங்கே என்ன பண்ணுவார், ஆளுநர் இருந்து இங்கேருந்து சொல்லுவாங்க, நம்ம ஸ்டேட்டோட வந்து ஆளுநர் என்ன பண்ணுறாரு, இங்கே பயங்கரமாக கலவரம் நடக்குது, ஓகேல சண்டை சச்சரவு நடக்குது, பயங்கரமாக ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கும்போது உடனே ஆளுநர் என்ன பண்ணுவார், ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. யார், குடியரசுத் தலைவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து பார்த்தோன்னா அவசர நிலை பிறப்பிக்கிறார். ஓகேவா, அப்போ ஆர்டிகல் நம்பர் 356 கீழ் குடியரசுத் தலைவர் ஒரு அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை வந்து பார்த்தோன்னா 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? ஆளுநருடைய ஒரு அறிக்கையில் தான் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு அந்த தகவல் போய் அவர் அவசர நிலையை அறிவிப்பார். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, மாநில அவசர நிலை. ஆர்டிகல் நம்பர் 356. ஓகேவா, சரி ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அவசர நிலை, அதாவது மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும், இப்போ அவசர நிலை பிறப்பிச்சிட்டாங்க, நடைமுறையில் இருந்தாலும், அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடரும். அப்போ இந்த அவசர நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 1 வருஷம் வரைக்குமே தொடருங்கிறாங்க. ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எதன் மூலமாக? இந்த தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழ்நிலை இல்லை என்று சான்றளித்தாலும், ஓகேவா, ஸோ தேர்தல் ஆணையமே சொல்லுது, ஓகே, இந்த மாதிரி தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு உகந்த சூழ்நிலை இங்கே இல்லை, சுச்சுவேஷன் அப்படி இல்லை அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும்னு சொல்கிறாங்க. உகந்த சூழ்நிலை இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், அதிகபட்சம் அவசர நிலையுடைய காலம் 3 ஆண்டுகள் சொல்கிறாங்க. அதிகபட்சமாக அந்த அவசர நிலை எத்தனை வருஷம் வரை இருக்குன்னா 3 ஆண்டுகள் வரையும் இருக்க முடியும் சொல்கிறாங்க. ஓகேவா, அதையும் கேள்வி கேட்பாங்கப்பா. அதிகபட்சம் அவசர நிலையுடைய காலம் 3 ஆண்டுகள். ஓகேங்களா, அதே மாதிரி மாநிலமானது குடியரசுத் தலைவருடைய சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுது, அந்த மாநிலம் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவருடைய சார்பாக, ஏன்னா அவர் வந்து இங்கே பண்ண முடியாது, அவருடைய சார்பாக ஆளுநர் என்ன பண்ணுறாரு, இந்த மாநிலத்தை என்ன பண்ணிக்கிறார், நிர்வகிக்கிறார். ஏன்னா மாநில அவசரமே வந்து பிறப்பிச்சிட்டாங்க, ஏதோ கலவரம் நடக்குது அப்படிங்கும்போது அப்போ அவருடைய ஃபுல் இது வந்து என்ன பண்ணிப்பாங்க, குடியரசுத் தலைவருக்கு போயிடும். குடியரசுத் தலைவர் இங்கே எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு யார் ஆளுநர், அவர் மூலமாக என்ன பண்ணுவார், அந்த நிர்வகிக்க பார்ப்பார். ஓகே, அதை சொல்கிறாங்க, ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது, குடியரசுத் தலைவர் சார்பாக, அவருடைய சார்பாக ஆளுநர் பண்ணுவார் சப்ஸ்டியூட்டாக. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு எப்போ, 1951 பஞ்சாப் மாநிலத்தில். அந்த வருஷம் முக்கியம், எங்கெங்கிறது முக்கியம். பஞ்சாப் மாநிலத்தில் 1951 என்னது, இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி, மாநில அவசர நிலை பிறப்பிச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சு. கிளியரா? இதில் என்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம், 356 பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதேமாதிரி அவசரனுடைய அதிகபட்ச காலம் வந்து பார்த்தோன்னா 3 ஆண்டுகள்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, வேற என்ன, அப்புறம் இந்த பஞ்சாப் 1951 ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இப்போ மாநில அவசர நிலை புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை. இந்த நிதி சார்ந்த அவசர நிலை வந்து பார்த்தோன்னா நிதிநிலைத்தன்மை, இந்தியாவில் கடன் தன்மை, நிதிநிலை வந்து பார்த்தோன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. கடன் தன்மை, இந்தியாவினுடைய பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் 360 அரசியலமைப்பினுடைய சட்டப்பிரிவு 360 படி குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். ரொம்ப நிதி வந்து இல்லை, ரொம்ப பற்றாக்குறையில் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டு அப்படிங்கும்போது நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிப்பாங்க, ஆர்டிகல் நம்பர் 360 படி. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இந்த வகையான அவசர நிலையில் நடுவண் மாநில அரசுகளுடைய ஊழியர்கள் எந்த வகுப்பினராயினும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அரசு அதிகாரிகள்
கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா எந்த வகுப்பினராயினும் அவர்களுடைய ஊதியம், படிகள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவருடைய ஊதியம் குடியரசுத் தலைவருடைய ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். எல்லாருடைய சேலரி கட் பண்ணிட்டே, நிதியே இல்லை, யாருக்கிட்ட சேலரி கொடுக்குறது அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ப்பா சரிப்பா, நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸர்ப்பா சரிப்பா, நான் டிஎன்பிசி என்ன வேணா இருக்கடா, எல்லாத்துக்குமே சம்பளம் பாதி தான் அப்படிங்கிற, அதாவது சம்பளத்தை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளோ, நீ தாசில்தார், ஆர்ஐஆர் இல்லை ஐஏஎஸ்ஸாக கூட இருங்க, ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க எந்த வகுப்பினர் ஆயினும் அவர்களுடைய ஊதியம், படிகள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், பாருங்க, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தாலுமே சரி, உனக்கு சம்பளம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊதியம் குடியரசுத் தலைவர் ஆணையின் மூலம் குறைக்கப்படுங்கிறாங்க. ஏன்னா இங்கே இதே இல்லை, கஜானாவே காலி, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஓகேவா? இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதுவரை அறிவிக்கலை, என்னைக்கு அறிவிக்க போகிறாங்கன்னு தெரில, ஓகேங்களா? அன்னைக்கு இருக்கிற தண்டனைக்கா அவ்வளோதான், நிதி சார்ந்த அவசர நிலை முடிஞ்சு. அன்னைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சு போயிடும், ஐயோ கவர்மெண்ட் வேலைக்கு இப்படி கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. கொண்டு வரணும், எனக்கு கேட்டால் ஒரு இடம் கொண்டு வரணும், நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடணும், ஓகேங்களா? ஓகே, சும்மா ஒரு இதுக்காக சொன்ன, பயப்படாதீங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சுப்பா, ஓகேவா? கடைசியாக வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்குது, குழுக்கள் இருக்குது. ஓகே, இந்த சட்ட திருத்தம் சொல்கிறாங்கல்ல, ஒரு சட்டத்தை திருத்தம் பண்ணுறோம், 42வது சட்ட திருத்தம், 33வது, சரி 82வது சட்ட திருத்தம், அப்படிங்கிற சட்ட திருத்தம் சொல்கிறோம்ல. சரி, இந்த சட்ட திருத்தம் எப்படி பண்ணணுங்கிறதே ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன தானே சட்ட திருத்தம் பண்ணிட முடியுமா? சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்னன்ட்டு ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. தம்பி நீ திருத்தம் பண்ணணும், அம்பேத்கர் வந்து பார்த்தா அப்படியே எழுதியிருக்காங்க, ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்கன்னா, தம்பி நீ சட்ட திருத்தம் பண்ணுங்க, ஆனால் ஏனோ தானெல்லாம் பண்ண முடியும், நீ நினச்சாலாம் பண்ணிட முடியாது, அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் நீ திருத்தம் பண்ண முடியுங்கிறாங்க. அது எதை நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு போய் பாருங்க, ஆர்டிக்கல் நம்பர் 368 கொடுத்துருக்கேன் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்கிற மாதிரி ஆர்டிக்கல் 368 கொடுத்துருக்க பாருங்க, டோட்டலாக என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு திருத்தம் பண்ணுறதுக்கு, வழிமுறைகள் என்னென்னங்கிறது, ஓகேவா? அப்போ ஆர்டிக்கல் நம்பர் 368 ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு எதில் கொடுத்துருக்காங்க? ஆர்டிக்கல் நம்பர் 368 பகுதி 20 எக்ஸ் அப்படின்னு இருக்கும், பகுதி 20, ஓகேங்களா? பகுதி 20 ஆர்டிக்கல் நம்பர் 368. ஓகே, சட்ட திருத்தம். இப்போ திருத்துறாங்க, பேப்பர் திருத்தமாக என்ன பண்ணுவாங்க, இது தப்புடா ஒரு பக்கம் அடிச்சு விட்ருவாங்க, பேப்பரை பின்னாடி திருப்புவாங்க, இதுவும் தப்புடா 2 பக்கம் அடிச்சு விட்ருவாங்க. 2 பக்கம் அடிச்சு விடும் போது என்ன ஆகிடும் உங்களுக்கு, எக்ஸு, இந்த பக்கம் எக்ஸ்னா என்ன அர்த்தம், ரோம் லெட்டரில் 20 தானே அர்த்தம், 10 10 20, ஓகேங்களா? சரி, ஓகே. ஆர்டிக்கல் நம்பர் 368 368, ஓகேங்களா? சரி, ஓகே. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா சட்ட திருத்தம் செய்யப்படுவதில் பயன்படுத்தப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. அப்போ சட்ட திருத்தத்துக்கு பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்ன, அது ரிலேட்டடாக நாடாளுமன்றத்துக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள், இந்த திருத்தம் பண்ணுறதுக்கான அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டிகல் நம்பர் 368 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தோன்னா அமெண்ட்மெண்ட்டும்பாங்க இங்கிலீஷில். சட்ட திருத்தத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தமிழ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அமெண்ட்மெண்ட், ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் வந்து பார்த்தோன்னா மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல் என்பதை குறிக்கும். அமெண்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம், மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் அப்படின்னாலும் ஒன்று தான், மேம்படுத்துதல், ஓகே, அதாவது ஆல்ரெடி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், டெவலப் பண்ணுற மாதிரி. அடுத்து சிறு மாறுதல், சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணுறோம். எல்லாமே ஒரே மீனிங் தான் பாருங்கள், மாற்றம் பண்ணுறோம், கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம், இல்லது சிறு மாறுதல் பண்ணுறோம், எல்லாமே திருத்தம்ங்கிறது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே தான் அடங்கிட்டு இருக்கு, ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரி, ஓகே. அதனால் அமெண்ட்மெண்ட்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, அது என்னென்ன வழிமுறைகள், சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பொறுமையாக சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும், 2 அவை இருக்குல்ல நாடாளுமன்றத்தில், இது மக்களவை, மாநிலங்களவை 2 இருக்கா, 2 அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு 2 அவையிலுமே அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தணும். மக்களவையிலும் சரி, மாநிலங்களும் சரி, லோக்சபா, ராஜ்யசபா 2லையுமே அறிமுகப்படுத்தணும். அதான் சொல்கிறாங்க சட்ட திருத்த மசோதா. அந்த திருத்த மசோதா எதுவோ அதை அறிமுகப்படுத்தணும். அடுத்தது, நாடாளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு அவையிலும் அவையினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள், அதாவது நாடாளுமன்றத்துடைய மொத்த உறுப்பினர் ஒவ்வொரு அவையிலும், அது வந்து லோக்சபாவாக இருக்கட்டும் இல்லை ராஜ்யசபாவாக இருக்கட்டும், ஒவ்வொரு அவையிலும்
அவையினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2/3 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் சொல்கிறாங்க. 2/3 பங்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் அவைக்கு அன்னைக்கு வந்தவங்களில் 2/3 பங்கு. ஓகேவா? நல்லா கேளுங்க. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் ஒவ்வொரு அவைன்னு என்ன அர்த்தம்? லோக்சபா ராஜ்யசபா 2 அவையிலுமே அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில், நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் யாருப்பா? எம்பி தானப்பா. நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? எம்பி தானே சொல்லுவாங்க. ஓகே. ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில், ஓகேவா, அதாவது அவைக்கு வந்திருப்பாங்களா, அவங்க வாக்களித்ததில் 2/3 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட வேண்டும். அப்போ அந்த 2/3 பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு திருத்த மன்றத்துக்கு இந்த சட்ட திருத்த மசோதா வந்து அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்தவங்களில் 2/3 பங்கு பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணணும்னா அந்த மசோதாவுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? குறையாமல் வாக்களித்தால் மட்டுமே, வாக்கு கொடுக்கணும். 3/2 பங்கு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க, உறுப்பினர்களில் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2/3 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவு அளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே. எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா அதில் 3/2 பங்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும்? ஆதரவு கொடுக்கணும். 2 அவையிலுமே சொல்கிறேன். அளித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு போகும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஃபைனலிஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா போகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் திருத்தம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். பார்லிமெண்ட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் பண்ண முடியாது, ஸ்டேட்டில் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக பார்லிமெண்ட் தான். ஓகேங்களா? அங்கே மட்டும்தான் சட்டத்தை திருத்தம் பண்ண முடியும். ஓகேங்களா? மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இது ரொம்ப முக்கியம். ஒரு அரசியலமைப்பில் ஒரு சட்ட திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னா அது நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் பண்ண முடியாது. எந்த ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றத்திலையும் பண்ண முடியாது. டைரெக்டாக பார்லிமெண்ட் தான் சட்டத்தை திருத்தம் பண்ணணும் தான். ஓகேங்களா? இதில் அரசியலமைப்பில். ஓகேங்களா? சரி, ஓகே, முடிஞ்சா? இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சில்ல? 3/2 பங்குங்கிறது தான் இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆதரவாக வாக்கு கொடுக்கணும். ஓகே, சட்ட திருத்தத்தினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். மொத்தம் 3 வகைகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்க, அரசியலமைப்புடைய 368 சட்டப்பிரிவு 3 வகைகளில் சட்ட திருத்தங்களை செய்ய முடியுங்கிற 3 வகையில் பிரிக்கலாம். நீங்கள் சட்டத்தை திருத்தம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்தப்படுதல். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண அறுதி பெரும்பான்மை. ஓகே, அந்த 3 வகையில் வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். ஸோ சாதாரண அறுதி பெரும்பான்மை அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா சாதாரண பெரும்பான்மை, அதாவது எளிய பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து நாடாளுமன்றத்தில் வந்தவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 50%. ஓகேங்களா? அவங்களுடைய இதில் வந்து பார்த்தோன்னா அந்த பெரும்பான்மை வந்து காட்டுறது சாதாரண ஒரு பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. இந்த அவைக்கு வந்து வருகை புரிந்து வாக்களிக்கும் நபர்களில் 50% மேல் ஆதரவு கொடுக்கறது சாதாரண பெரும்பான்மை. ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சுங்க, சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இந்த சாதாரண பெரும்பான்மையில் வந்து என்னென்ன மாதிரிலாம் திருத்தம் பண்ணலாம்னா இந்த புதிய மாநிலத்தை சேர்க்கறது, கலைக்கிறது, ஓகேங்களா, உருவாக்குறது, அதுக்கப்புறம் புதிய மாநில எல்லைகளை வந்து பார்த்தோன்னா மாற்றி அமைக்கிறது. ஸோ மாநிலத்தினுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, புதுசாக வந்து ஒரு மாநிலத்தை சேர்க்கறது, உருவாக்குறது. அப்புறம் மாநில சட்டமன்றத்தை ஓகேவா கலைக்கிறது. ஓகேவா? சட்டமன்ற மேலவை, மாநில சட்டமன்ற மேலவையை வந்து பார்த்தோன்னா கலைக்கிறது, உருவாக்குறது. அதுக்கப்புறம் இந்த 2வது அட்டவணையில் திருத்தம் பண்ணுறது, அப்புறம் அந்த தொகுதி மறுவரையறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அலுவலக மொழியினுடைய பயன்பாடு இல்லை, குடியுரிமை தொடர்பான சட்டங்கள், இதெல்லாமே வந்து சாதாரண பெரும்பான்மையின் மூலம். இப்போ நம்ம குடியுரிமை ரிலேட்டடாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதனுடைய திருத்தங்கள் இது எல்லாமே சாதாரண பெரும்பான்மை, அது மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க? திருத்தம் பண்ணுவாங்க. ஓகேவா? நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண அறுதி பெரும்பான்மை. நாடாளுமன்றத்துடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு. அவையின் மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கிற்கு குறையாமல் வருகை புரிந்து மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பாதிக்கு மேல் வந்து பார்த்தோன்னா ஆதரவு கொடுக்குறது. அது சிறப்பு அறுதி பெரும்பான்மை. பாதிக்கு மேலே இது கொடுக்குறது. ஆனால் 3/2 பங்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கணும்? குறையாமல் வந்து பார்த்தோன்னா ஆதரவு கொடுத்துருக்கணும். அதில் பாதிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஆதரவு அளிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க.
ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மைக்கும் சிறப்பு பெரும்பான்மைக்கும் பெருசாலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் கோட்பாடுகள் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த சாதாரண பெரும்பான்மையில் ஒரு சில திருத்தங்கள் பண்ண முடியாததால் இதில் திருத்தம் பண்ணிக்கலாம் சிறப்பு அறுதி பெரும்பான்மையில். ஓகேங்களா? இந்த விஷயம் இப்போ சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தம் பண்ணலாம், சிறப்பு பெரும்பான்மை மூலமும் திருத்தம் பண்ணலாம். அடுத்து சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் மாநில சட்டமன்றத்தினுடைய ஒரு ஒப்புதல், அது மூலமாகவும் பண்ணலாம். அதாவது சொல்கிறாங்க, நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட, அது ரொம்ப முக்கியம், பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களினுடைய ஒப்புதல். சிறப்பு அறுதி பெரும்பான்மையும் பெற்றுட்டோம், பாதிக்கும் மேற்பட்ட மாநிலம் ஸ்டேட்டோடைய அந்த சட்டமன்றத்துடைய ஒப்புதல் அதுவும் கிடைச்சிச்சுன்னா அது மூலமாகவும் நம்ம திருத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான திருத்தங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த கூட்டாட்சி சம்மந்தப்பட்டது, குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறையில் திருத்தம் பண்ணுறது. ஸோ அந்த மாநிலத்துடைய ஒப்புதலுங்கும் போது கொஞ்சம் அது பெருசாக இருக்கும். ஓகேங்களா? மத்திய மாநில நிர்வாகத்தினுடைய அதிகாரத்தை வந்து நீட்டித்தல், அப்புறம் இந்த 7வது அட்டவணை சம்மந்தப்பட்டது, இந்த மத்திய மாநிலத்துடைய அதிகார பங்கீடு, இந்த மத்திய பட்டியல் முதுப்பட்டியல் அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் வந்து மாநில அரசினுடைய அந்த ஒப்புதல், பாதிக்கும் மேற்பட்ட மாநில அரசுடைய ஒப்புதல், மாநில சட்டமன்ற ஒப்புதல். 368 திருத்தணும் அப்படின்னா, இந்த 360 சட்ட திருத்தத்துக்கான வழிமுறைகளுக்குள்ளேயே ஒரு திருத்தம் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு இந்த சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் இந்த மாநிலங்களுடைய அந்த ஒப்புதல். ஓகேங்களா? பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல், இந்த 3 கேட்டகரி மூலமாக என்ன பண்ணலாம், திருத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க. கிளியரா? ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிட்டோம், முடிஞ்சு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா 3/2 பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் 368 ஆர்டிக்கல் பகுதி 20 இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க 42வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. குறு அரசியலமைப்பு, சிறு அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டியூஷன் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் முடிஞ்சா அடுத்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். ஓகே, இந்த பாயிண்ட் பாருங்க, அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய. இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 இது ரொம்ப 2 இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அரசியலமைப்பினுடைய செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஓகேவா, வருஷம் இப்போ 2000 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு MN வெங்கடாசலையா ஓகேவா அவருடைய தலைமையில் வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான ஒரு தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை வந்து பார்த்தோன்னா அமைச்சது. எப்போ? 2000. ஓகேங்களா? வருஷம் எப்போ? 2000. யாருடைய தலைமையில்? MN வெங்கடாசலையா ஓகேவா அவருடைய தலைமையில் என்ன அமைச்சாங்க? தேசிய சீராய்வு ஆணையம். எதுக்காக? அரசியலமைப்பினுடைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக என்ன அமைச்சிருக்காங்க? தேசிய சீராய்வு ஆணையம். ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பினுடைய கேள்வி ரொம்ப முக்கியம். நோக்கம் என்ன? அரசியலமைப்பினுடைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய. எப்போ? 2000. யாருடைய தலைமையில்? MN வெங்கடாசலையா. என்ன அதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய சீராய்வு ஆணையம் வந்து பார்த்தோன்னா ஒன்று அமைச்சாங்க. அதே மாதிரி அரசினுடைய பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்துடன் ஆராய. இந்த பர்பஸ் பாருங்கள், அரசினுடைய பல்வேறு நிலைகள், என்னென்ன நிலைகள் இருக்குது, அவற்றுக்கிடையேயான தொடர்பு, அவங்களுக்கு உண்டான அந்த தொடர்பு என்ன, ப்ளஸ் அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இது எல்லாத்தையுமே ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அரசு சம்மந்தப்பட்டது. இது எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்தோன்னா MN பூஞ்சி, முன்னாள் தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி யார்? MN பூஞ்சி. அவருடைய தலைமையில் 2007 எப்போ? ஏப்ரல் 2007. இது 2000, இது 2007. இது அரசியலமைப்பினுடைய செயல்பாடுகள் குறித்து, இது அரசினுடைய நிலைகள் குறித்து. ஓகேங்களா? ஏப்ரல் 2000 வந்து பார்த்தோன்னா 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையம் வந்து பார்த்தோன்னா அப்போதைய அரசு அமைச்சிருக்கிறாங்க. 3 உறுப்பினர்கள் அப்போ வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே தெரிஞ்சுங்க. MN பூஞ்சி 2007, MN வெங்கடாசலையா 2000. ஓகேங்களா? வெங்கடாசலையா அப்படிங்கிறது அரசியலமைப்புடைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய, MN பூஞ்சி அப்படிங்கிறது அரசினுடைய நிலைகள், பங்களிப்பு, அவங்களுக்கு உண்டான தொடர்புகள், இது சம்மந்தமாக ஆராய்ச்சி. மொத்தம் 3 உறுப்பினர்கள் அதில் இருந்தாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள், அதாவது அரசியலமைப்பினுடைய சீர்திருத்தம். ஓகேங்களா? அந்த சீர்திருத்த குழுக்கள், இந்த 2 குழுக்கள் மூலம் தான் என்ன பண்ணாங்க? சீர்திருத்தத்துக்கு உண்டானது ஒரு அமைப்பு மாதிரி அமைச்சாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த சட்ட திருத்தத்தினுடைய வகைகளில் வந்து பார்த்தோன்னா இந்த சட்டமன்றங்கிற பாடம் 12th கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சிறப்பு பெரும்பான்மை மூலமாக என்னென்ன இது பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சாதாரண பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது தனி பெரும்பான்மைன்னு கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஓகேவா? இல்லை எளிய பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. அது தனி பெரும்பான்மை மூலமாக வந்து பார்த்தோன்னா
என்னென்ன திருத்தங்கள் பண்ணாங்க. இந்த தனிப்பெரும்பான்மை திருத்தம் தான் வந்து நமக்கு மெயினானதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதான் அந்த புதிய மாநிலங்கள் சேர்க்கறது, இது பண்ணுறது, மேலவையை உருவாக்குறது, நீக்கிறது. ஓகேங்களா, இது எல்லாமே ஃபுல்லாக நாடாளுமன்றம் சார்ந்து உச்சநீதிமன்றம் சார்ந்து இருக்கும் ஃபுல்லாகவே இந்த எளிய பெரும்பான்மை அப்படிங்கிறது. ஓகேங்களா, சிறப்பு பெரும்பான்மை மூலமாக வந்து பார்த்தோன்னா 3 தான். அந்த அடிப்படை உரிமை, அப்புறம் அரசு கொள்கை வழிமுறைகள், அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். ஓகேங்களா, இது ரிலேட்டடாக கொஞ்சம் 2-3 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபஸ்ட்டு இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபைனலாக இருக்குது பார்த்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த 50% வந்து மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்ட குடியரசுத் தலைவருடைய தேர்ந்தெடுக்கும் அதனுடைய வகைகள், மத்திய மாநிலங்களுடைய நிர்வாக அதிகாரம், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள், நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களின் பிரதிநிதிகள். ஸோ ஜஸ்ட் அதை பார்த்துங்க. அதே மாதிரி திருத்தமே பண்ணுறதுக்கூடிய ஒரு வழிமுறைகள்லாம் ஏதாவது திருத்தம் பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஓரளவு வந்து இந்த ஃபஸ்ட்டு பாடம் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ப்ளஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. 5 மெயின் டாபிக் சிலபஸ்லையும் முடிச்சாச்சு. அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்றதும் முடிச்சாச்சு. 5 அது இல்லாமல் அதுக்குள்ளே அரசியலமைப்படி சிறப்பு கூறுகளும் முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். மத்திய மாநில உறவுகளும் இதுக்குள்ளே முடிச்சிட்டோம். அப்போ அது சார்ந்திருக்கக்கூடிய 12th நான் சின்னதாக அந்த 5 minute ஜிகேக்குள்ள நான் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டாப்பிக்கில் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் என்ன எல்லாம் கேட்டுருக்காங்களோ நான் தனி பிடிஎஃப் ரெடி பண்ணி நான் அடுத்த ஜிகே நான் போடுவேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஏன்னா இது எல்லாமே கலந்து எடுக்கிறதுனால இப்போ ஒரு டாப்பிக்னா டக்குன்னு நான் கொஸ்டின் எடுத்துருவேன், பார்த்து எடுத்துருவேன். இது எல்லா டாப்பிக்னா பார்த்து எடுக்கணும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து எடுக்கணும். அந்த கொஸ்டின் எடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோ பற்றி வரும்போது அந்த கொஸ்டினை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ நீங்கள் வந்து இதுவும் நீங்கள் அப்போ போடுற வீடியோ பதிவோடதும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நான் அந்த டைமில் நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பாயிண்ட்ஸை மட்டும் ரீகால் பண்ணிங்க. கிளியரா? ஓகே, அவ்வளோதான். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பண்ணலாம், மத்திய அரசு மாநில அரசு பாடமும் இதே மாதிரி நம்ம டெப்த்தாக ரிவிஷனை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதோட ஷார்ட்கட் வீடியோ நான் கீழே லிங்க் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் ஷார்ட்கட் பார்க்கறதுனால பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பாகடன் உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.